வணக்கம். மார்க்கிங் ஆஃப் மற்றும் த்ரூ ஹோல்ஸை ட்ரில்லிங் செய்வது பற்றிய இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்கள் என்னவென்று பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: ட்ரில்லிங் என்றால் என்ன என்பதை கூறுதல், வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ட்ரில் ஹோல் சென்டர்களை மார்க் செய்தல், ட்ரில்லிங் மெஷினில் சரியான ஸ்பிண்டில் ஸ்பீடை செட் செய்தல், ட்ரில்லிங் மெஷினை பயன்படுத்தி த்ரூ ஹோல்ஸை ட்ரில் செய்தல். ட்ரில்லிங் என்பது சாலிட் மெட்டீரியல்களில் வட்ட வடிவ ஹோல்களை உருவாக்க கட்டிங் டூலை ரொட்டேட் செய்யப்படும் மெட்டல் கட்டிங் செயல்முறையாகும். ட்ரில்லிங் செயல்பாடு ஒரு ட்ரில்லிங் இயந்திரத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. வட்ட வடிவ ஹோல்களை ட்ரில் செய்ய பயன்படுத்தும் கருவி ட்விஸ்ட் ட்ரில் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஹோல் என்பது ஒரு குறிப்பிட்ட மீடியம், பொதுவாக ஒரு சாலிட் பாடியில் உள்ள அல்லது அதன் வழியாக ஊடுருவக்கூடிய ஒரு ஓப்பனிங். இரண்டு வகையான ஹோல்ஸ் உள்ளன: பிளைண்ட் ஹோல் மற்றும் த்ரூ ஹோல். ஒரு பிளைண்ட் ஹோல் என்பது ஒர்க் பீஸின் வழியாக சென்று அதன் மறுபக்கத்தை உடைக்காமல் குறிப்பிட்ட ஆழத்தில் ட்ரில் செய்யப்படுகிறது. ஒரு த்ரூ ஹோல் என்பது ஒர்க் பீஸின் வழியாக முழுவதுமாக செல்கிறது. ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி சி சேனலின் அளவை சரிபார்க்கவும். பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி எல்லா வெளிப்புற ஃபேஸையும் ஃபைல் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism மற்றும் பெர்பெண்டிகுலாரிட்டியினை உறுதி செய்யவும். மார்க்கிங் மீடியா தடவவும். சர்ஃபஸ் டேபிளில் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 90 mm x 74 mm x 40 mm அளவை மார்க் செய்யவும். ஆன்வில் மீது டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ஒர்க் பீஸில் விட்னஸ் மார்க் செய்யவும். ஃபைல்களின் வெவ்வேறு கிரேடுகளை பயன்படுத்தி அந்தந்த அளவுகளில் ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism அண்ட் பெர்பெண்டிகுலாரிட்டினை உறுதி செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி டைமென்ஷனை சரிபார்க்கவும். த்ரூ ஹோல்களை ட்ரில் செய்வதற்காக மார்க்கிங் செய்தல். மீண்டும் சி சேனலின் டாப் சர்ஃபஸில் மார்க்கிங் மீடியா தடவவும். ஆங்கிள் பிளேட்டின் உதவியுடன் சர்ஃபஸ் டேபிளில் பனிப்பொருளை சப்போர்ட் செய்யவும். சர்ஃபஸ் டேபிளில் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ஃபேஸ் பியிலிருந்து 17 mm, 37 mm, 57 mm இடைவெளியில் லைன்கள் வரையவும். ஃபேஸ் சியிலிருந்து வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 15 mm, 33 mm மற்றும் 51 mm இடைவெளியில் ஒரு கோடு வரையவும். வரைபடத்தின்படி ஒரு ஆன்வில் மீது சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பின் ஹேமரை பயன்படுத்தி ட்ரில் செய்யப்பட வேண்டிய ஹோல் சென்டர்களை மார்க் செய்யவும். ஸ்பிண்டில் ஸ்பீட். ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட்டில் ஸ்பிண்டில் ஸ்பீட் ஒரு ஈக்குவேஷனை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது. n is equal to v into 1000 divided by d into pi rpm. இதில் v என்பது கட்டிங் ஸ்பீட் நிமிடத்திற்கு மீட்டரில், d என்பது ட்ரில் பிட்டின் டயாமீட்டர் மில்லிமீட்டரில், pi என்பது 22 divided by 7 அதாவது 3.1412. கட்டிங் ஸ்பீட் ஒரு ஹோல் ட்ரில் செய்யப்பட வேண்டிய மெட்டீரியலின் வகையின் அடிப்படையில் அட்டவணையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு MS பிளேட்டில் 8 mm த்ரூ ஹோலை ட்ரில் செய்ய கட்டிங் ஸ்பீட் இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. V is equal to MS மெட்டீரியலுக்கான கட்டிங் ஸ்பீட் அட்டவணையின்படி 30 m/min என தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எனவே
n is equal to 30 into 1000 divided by 8 into 3.14 rpm. n is equal to 1194.26 rpm. ஸ்பிண்டில் ஸ்பீடை செட் செய்ய 1194.26 rpm கிடைக்காது என்பதால் ட்ரில்லிங் மெஷினின் புள்ளியில் கிடைக்கக்கூடிய மிக குறைந்த ரேஞ்சான 1000 rpm ஐ தேர்ந்தெடுக்கவும். 8 mm ஹோலை ட்ரில் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்பிண்டில் ஸ்பீட் 1000 rpm ஆகும். ட்ரில்லிங் ஃபீட். ஃபீட் என்பது ஒரு முழுமையான சுழற்சியில் ஒரு ட்ரில் செய்பொருளுக்குள் ஊடுருவி செல்ல வேண்டிய தூரம் ஆகும், அதாவது x ஆகும். ஃபீடின் விகிதம் பல காரணிகளை பொறுத்தது. தேவைப்படும் ஃபினிஷ், ட்ரில் பிட்டின் வகை, தட் இஸ் ட்ரில் பிட் மெட்டீரியல், ட்ரில் செய்யப்பட வேண்டிய மெட்டீரியல். ட்ரில் பிட் டயாமீட்டர் தொடர்பான ஃபீடின் ரேஞ்சை அட்டவணை காட்டுகிறது. ட்ரில்லிங் மெஷினின் ஒர்க்கிங் டேபிளை சிப்ஸ் இல்லாதவாறு சுத்தம் செய்யவும். ட்ரில்லிங் மெஷின் வைஸில் ஜாபை வைத்திருக்கவும். சக்கில் 4 mm டயாமீட்டருடைய ட்ரில் பிட்டை பொருத்தவும். 4 mm ட்ரில் பிட்டுக்கு பொருத்தமான ஸ்பிண்டில் ஸ்பீடை செட் செய்யவும். பஞ்ச் செய்யப்பட்ட 4 மற்றும் 6 மார்க்கில் 4 mm ஹோல்களை ட்ரில் செய்யவும். பில்லர் ட்ரில்லிங் மெஷினை பயன்படுத்தி த்ரூ ஹோல் ட்ரில்லிங் செய்வதற்காக மீதமுள்ள சென்டர் பஞ்ச்ட் மார்க்ஸில் 7 பைலட் ஹோல்ஸ்களை ட்ரில் செய்யவும். பைலட் ஹோல்ஸில் உள்ள ஸ்டெப்ஸில் தேவையான ஹோல்ஸை ட்ரில் செய்ய சக்கில் 6 mm ட்ரில் பிட்டை பொருத்தவும். ஸ்பிண்டிலின் சக்கில் 8 mm ட்ரில் பிட்டை பொருத்தி 1, 3, 7 மற்றும் 9 பாயிண்ட்ஸில் 4 8 mm த்ரூ ஹோல்ஸை ட்ரில் செய்ய பொருத்தமான ஸ்பீடை செட் செய்யவும். தேவையான டயாமீட்டரை படிப்படியாக பெறுவதற்காக 8 mm ட்ரில் பிட்டை பயன்படுத்தி 2, 5 மற்றும் 8 பாயிண்ட்ஸில் ட்ரில் செய்யவும். பாயிண்ட்ஸ் 2 மற்றும் 8இல் 2 10 mm த்ரூ ஹோல்ஸை ட்ரில் செய்ய ஸ்பிண்டிலின் சக்கில் 10 mm ட்ரில் பிட்டை பொருத்தவும். 16 mm த்ரூ ஹோலை பெற பாயிண்ட் 5இல் முதலில் 10 mm ட்ரில் பிட்டுடன் தொடங்கி ஹோலை ட்ரில் செய்யவும். பாயிண்ட் 5இல் 10 mm த்ரூ ஹோல் கிடைத்திருக்கும். அதே பாயிண்ட் 5இல் 16 mm த்ரூ ஹோலை ட்ரில் செய்வதற்கு முதலில் 10 mm ட்ரில் பிட்டை பயன்படுத்தினோம். இப்போது 14 mm ட்ரில் பிட்டை ஸ்லீவின் உதவியுடன் ஸ்பிண்டிலில் பொருத்தி தகுந்த ஸ்பீடை செட் செய்யவும். பாயிண்ட் 5இல் 14 mm த்ரூ ஹோல் கிடைத்திருக்கும். இப்போது அதே பாயிண்ட் 5இல் 16 mm த்ரூ ஹோலை ட்ரில் செய்ய ஸ்லீவின் உதவியுடன் ஸ்பிண்டிலில் 16 mm ட்ரில் பிட்டை பொருத்தவும். பாயிண்ட் 5இல் 16 mm த்ரூ ஹோல் கிடைத்திருக்கும். ஜாபை ஃபினிஷ் செய்து எல்லா கார்னர்களையும் டீபர் செய்யவும். மெல்லிய கோட் ஆயிலை தடவி மதிப்பீட்டிற்காக சேமிக்கவும். முன்னெச்சரிக்கைகள். ட்ரில்லிங் செய்யும்போது கூலண்டை பயன்படுத்தவும். ட்ரில் சக்கில் ட்ரில் பிட்டை டைட்டன் செய்ய சக் கீயை பயன்படுத்தவும். ட்ரில்லிங் மெஷின் ஸ்பிண்டிலிருந்து டேப்பர் ஷாங்க் ட்ரில் பிட்டை அகற்ற ட்ரிஃப்டை பயன்படுத்தவும். அதை அகற்றுவதற்கு ட்ரிஃப்டில் ஹேமரை பயன்படுத்த வேண்டும். ட்ரில் பிட்டின் டயாமீட்டருக்கு ஏற்றவாறு
ஸ்பிண்டிலின் ஆர்பிஎம்ஐ சரி செய்யவும். பயன்படுத்திய பிறகு ட்ரில் பிட் மற்றும் ட்ரில் சக்கை அகற்றவும். ட்ரில் பிட் வைஸுக்குள் ஊடுருவவில்லை என்பதை உறுதி செய்யவும். வெறுங்கையால் சிப்ஸை அகற்ற வேண்டாம். பிரஷை பயன்படுத்தவும். மெஷின் இயங்கிக் கொண்டிருக்கும் போது பெல்ட்டை மாற்ற முயற்சிக்க வேண்டாம். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ட்ரில்லிங் என்றால் என்ன என்பதை கூறுதல், வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ட்ரில் ஹோல் சென்டர்களை மார்க் செய்தல், ட்ரில்லிங் மெஷினில் சரியான ஸ்பிண்டில் ஸ்பீடை செட் செய்தல், ட்ரில்லிங் மெஷினை பயன்படுத்தி த்ரூ ஹோல்ஸை ட்ரில் செய்தல். எனவே மார்க்கிங் ஆஃப் மற்றும் த்ரூ ஹோல்ஸை ட்ரில்லிங் செய்வது பற்றிய அனைத்தும் இதுவேயாகும். நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.